இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி கோச்சிக்கிறீங்க? ஏங்க சொல்லுங்க, உங்களை தானே கேக்குறேன். ஏய், எனக்கு வர கோவத்துக்கு உட்கார்ந்து என்ன மாப்பிள்ள நீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் நீங்க கோபமா வீரமா நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்குள்ள இந்த சில்லு ஒண்ணு வந்து தடுத்துருச்சு. ஏமா எப்ப பார்த்தாலும் கூத்து கட்டுற கோமாளி மாதிரி என் விஷயத்திலேயே வந்து மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்க? உங்க அம்மா தான் ஏமாந்தாங்களா? ஏண்டி அவங்கள எகிற? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். என் மாப்பிள்ள எது சொன்னாலும் சரியா தான் இருக்கும். உன் மாப்பிள்ள கிணத்துல விழுந்து சாவுன்னு சொல்றாரு. சாவரியா? அத்தை, நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஏன் மாப்பிள்ள? ஏண்டி போன்ல பேசுனது நம்ம பொண்ணு சத்யான்னு தெரிஞ்சோம், ஏன் போனை வையின்னு போனை கட் பண்ண? அவ பேசுனதெல்லாம் அதுக்குள்ள உங்களுக்கு மறந்து போச்சா? ஏய், என்னடி பேசுற? குஞ்சு மிதிச்சு கோழி செத்துருமா? என்னங்க இது? அவ அவ்வளவுக்குள்ள பேச்சு பேசியிருக்கா, அது எல்லாத்தையும் மறந்துட்டு அவளுக்கு ஆதரவா எப்படிங்க உங்களால பேச முடியுது? அவ என்னடி அப்படி பேசினா? புருஷன் வீட்டுக்கு வாழ போன எல்லாரும் இப்படிதான் செய்வாங்க. ஏன் மாப்பிள்ள, தர்மலிங்கத்து வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நீங்க 2 பேரும் பேசினதுலாம் ரியலா? இப்ப பேசுறதா ரியலா? அப்படி இல்ல அத்தை, என் பொண்ணுக்கு என் மேல கொஞ்சம் கோபம். ஏன் மாப்பிள்ள, சத்யாவோட கோபம் சுமார் 2 மீட்டர் இருக்குமா? இல்ல மாப்பிள்ள, எந்த அளவுக்கு கோபம் இருக்குன்னு தோராயமா தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப முக்கியம். நீங்க நினைக்கிற மாதிரி கோபம் இல்ல அத்தை, என் பொண்ணை பாக்குறதுக்கு நான் லேட்டா போயிட்டேனா, அதான் அவ கோவப்பட்டா. இல்லையே, அவ பேசுறத பார்த்தா ஏன் என்ன பார்க்க வந்தேன்னு சத்யா கேட்ட மாதிரில தெரியுது. இப்ப உன்னை கேட்டாங்களா? நான் உன்கிட்ட பேசுறேன்னா என் மாப்பிள்ளை கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் கீரியும் பாம்பு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. போங்க, போய் வேலையை பாருங்க. ஏய், படிச்ச மாதிரி நடிச்சதெல்லாம் போதும், உள்ள வா, அங்க வந்து படி. மாப்பிள்ள, நீங்க என்ன போலியா? இல்ல மாப்பிள்ள, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னு கேட்டுருங்க, இல்லனா உங்ககிட்ட என்னால மல்லு கட்ட முடியாது. என் பொண்ணு கோவப்படுறத பார்த்தா உங்களுக்கு பெருத்த அவமானம் ஏற்பட்டிருக்கும் போல. பொண்ணை பெத்தவங்களுக்கு இதெல்லாம் சகஜம் அத்தை. என்ன நடந்தாலும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும். பொறுமை தேவைதான் மாப்பிள்ள, ஆனா எருமை மாதிரி இருக்க கூடாது. மாப்பிள்ள, கோவப்படும்போது கூட ரொம்ப அழகாதான் இருக்கீங்க மாப்பிள்ள. பார்த்தத்த உங்க மக உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கா. சாப்பிடுற சாப்பாட்டுல வசத கஸ்த வச்சிட போறா. எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க, புரிஞ்சுதா? ஐயோ, எல்லாருக்கும் முன்னாடி அட்வான்ஸா சாப்பிடுற சாப்பாட்டுல பெரிய பாறாங்கல்லே விழுந்துருச்சே. சத்யா, உங்க அப்பா மத்தவங்க கிட்ட அவமானப்படக்கூடாதுங்கிறதுக்காக திட்டுற மாதிரி நடிச்சேன். ஆனா உண்மைய சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க சத்யா. புரிஞ்சுக்கிற சந்தர்ப்பம் வரும்போதுதான் புரிஞ்சுக்குவாங்க. என்ன இருந்தாலும் நீ அப்படி பேசிருக்க கூடாது. எனக்கு கூட உன் மேல கோவம்தான். நம்ம குடும்பத்தை வாழ வைக்க வந்த பொண்ணு அவளே என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்ட. இவ்வளவு நாளா என் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிற நீ எனக்கு எதிராகவே பேசுறியா? அப்படி இல்லங்க. ஏய், நீ எதுவும் பேசக்கூடாது. அம்மாடி, இவ பேச்ச நீ கேட்காதம்மா. இவ உன்னையும் கெடுத்துருவா. வந்து சாப்பாடு எடுத்து வை. சாப்பாடு பண்ணிருக்கியா இல்லையா? ரெடி பண்ணியாச்சு. வா, வந்து எடுத்து வை. வா, இதெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்லை. நல்ல வேளை நம்ம பேசினதை அவர் முழுசா கேட்கல. கேட்டிருந்தாரு உன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். சரி சரி, வா சாப்பிடலாம். இல்ல அத்தை, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்.
சேர்த்து விடுங்க. நாக்கு நீட்டுமா? டாக்டர், பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைல்ல? பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா கவனமா நந்தினிய பாத்துக்கணும். ஹெல்த் ரொம்ப வீக்கா இருக்கு, பிரஷரும் ஹையா இருக்கு. டென்ஷன் ஆகாம பாத்துக்கணும். டென்ஷன் ஆயிட்டானா பிரஷர் இன்னும் அதிகமாயிடும். சாப்பாடெல்லாம் கரெக்டா சாப்பிடுறாளா? சரியாவே சாப்பிடுறது இல்ல டாக்டர். என்ன இப்படி சொல்றீங்க? கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும்ல, இல்லைன்னா ஹெல்த் ப்ராப்ளம் ஆயிடும். சரிங்க டாக்டர், நான் பாத்துக்கிறேன். என்னம்மா நந்தினி, நீ சரியாவே சாப்பிடுறது இல்லையாமே? நீ தான் பசி தாங்க மாட்டியே. எனி ப்ராப்ளம்? உங்க அம்மா ஏதாவது சொன்னாங்களா? நீ துருதுருன்னு இருக்கிற பொண்ணாச்சே, எதையோ பார்த்து பயந்த மாதிரி எனக்கு தோணுது. என்னம்மா நந்தினி, நான் பேசிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல டாக்டர், நான் எதை பார்த்தும் பயப்படல. அதுதானே பார்த்தேன். நீயாவது பயப்படுறதாவது. நான் மெடிசன் எழுதி தரேன், கரெக்ட் டைமுக்கு சாப்பிடு, எல்லாம் சரியாயிடும். ஓகே? ஓகே டாக்டர். இதுல எழுதி கொடுத்திருக்கிற மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா வாங்கி சரிங்க கொடுங்க. டாக்டர். ஒரு ப்ராப்ளமும் வராது. நான் வரேன். ஆமா, சேதுபதி சார் எப்போ ஊர்ல இருந்து வராரு? அடுத்த வாரத்துல வந்துருவாருங்க. அப்படிங்களா? ஓகே. ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க, நான் வந்து பாக்குறேன். ஓகே? சரிங்க டாக்டர். இது பாரு நந்தினி, இப்பதான் நீ ரொம்ப தைரியமா இருக்கணும். அது சரி, அவன் என்னதான் உன்னை ஃபோன் பண்ணி மிரட்டினாலும் ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ மட்டும் தனியா போன? இல்ல மேடம், யார்கிட்டயாவது நான் சொன்னா ரவி கொலை பண்ண விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன்னு என்னை மிரட்டினா மேடம். அதான் மேடம் நான் பயந்து போய் தனியா போனேன். இப்ப என்ன நடந்துச்சு பாத்தியா? அவன் போலீஸ்க்கு போய் உன்னை மாட்டி விடுறவனா இருந்தா கொலை நடந்த அன்னைக்கே உன்னை பத்தி போலீஸ்ல போய் சொல்லியிருப்பான். ஆனா அவன் சொல்லல. சோ அவன் ஏதோ ஒரு சதி திட்டத்தோட தான் உன்னை அவன் டார்ச்சர் பண்றான். இத பாரு நந்தினி, அவன் எதுக்கு இப்படி பண்றான் இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நீ ரொம்ப கவனமா இருக்கணும். இனிமே எதுவா இருந்தாலும் என்ன கேட்காம நீ எதுவும் செய்யக்கூடாது. எனக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு, நான் உடனே கிளம்பணும். ஏதாவதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உடனே கிளம்பி வரேன். நந்தினி ரொம்ப பயந்துருக்கா, அவளை தனியா இருக்க விடாதீங்க. நீங்க கூடவே இருந்து அவளை பத்திரமா பாத்துக்கோங்க. நந்தினி பயத்துல மட்டும் இல்ல, குழப்பத்திலயும் இருக்கா. நடந்த கொலைய பத்தியும் தனக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்றவங்கள பத்தியும் நினைச்சு பயப்பட ஆரம்பிச்சா மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும். மைண்ட் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா நந்தினி கிரிட்டிக்கல் பொசிஷனுக்கு போயிடுவா. என்ன சொல்றீங்க? நான் பிராக்டிக்கலா தான் சொல்றேன். அவ எதை பத்தியும் யோசிக்காம கேஷுவலா எப்பவும் போல இருக்கணும். பயத்துல யோசிக்க ஆரம்பிச்சா
அவ ஹெல்த்துக்கு மட்டும் இல்ல அவ மைண்டுக்கும் அது டேஞ்சர் தான். அதனாலதான் சொல்றேன், அவளை ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. நான் வரேன். நான் எதுக்காக உங்களை இந்த காட்டுக்குள்ள வர சொன்னேன்னு தெரியுமா? உங்க 2 பேருக்கும் ஒரு வேலை கொடுப்பேன். அதை நீங்க நச்சு நல்லபடியா பண்ணும். சரியா? சரிங்க சிங்கம். சரிங்க சிங்கம். ஏய், அங்க ஒருத்தி சொல்லி பொறுக்கிக்கிட்டு இருக்கா பாத்தியா? அவதான் வள்ளி. அவளை கட்டி தூக்கிட்டு வரீங்க. சரியா? ஏய், இந்த கூழ்ல தான் மயக்க மருந்து கலந்துருக்கேன். வள்ளி புல்ல குடிச்சு மயக்கம் மட்டும் விழுந்துடுவா. உடனே கட்டி தூக்கிட்டு வந்துருங்க. சரிங்க. எங்க போயிருப்பா? அவனை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி அவனையா? எங்க போயிருப்பா? சார், சாதாரண தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சு விட்டுறலாம். கொலைய பண்ணிட்டாலே சார். ஆமாயா, அவனை இன்னைக்கு பிடிச்சவனையா? ரவின்னு ஒருத்தர் கொலை பண்ணி எங்கிட்ட எஸ்கேப் ஆக பாக்குறியா? நான் வேணும்னு பண்ணல சார். நீ வேணும்னு பண்ணி அவன் வேணாம்னு பண்ணி அவனை ஒரு கொலை பண்ணிருக்க. இல்ல சார், அவன் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணா சார். அதனால சார் அப்படி பண்ணேன். அவன் என்ன கத்தி வச்சு கொல்ல பார்த்தா சார். என்னை காப்பாத்திக்கதான் சார். நான் தெரியாம தான் சார் அவனை குத்திட்டு. ஏய், நீ எது சொன்னாலும் கோர்ட்ல வந்து சொல்லு. இப்போ நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். ப்ளீஸ் சார் என்ன விட்டுடுங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். உன்னை அரெஸ்ட் பண்ணாம எப்படி விட முடியும்? நீ பண்ண கொலைக்கு உனக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கும். சார் ப்ளீஸ் சார், நான் எந்த தப்பு பண்ணல. விடுங்க சார், ப்ளீஸ் சார். எதிர்வாயா?
உன் கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு அழகு கூடிடுச்சுடி. போடி இவளே, அவ ஏற்கனவே அழகு, இப்ப வேற கல்யாணம் ஆயிடுச்சா சொல்லவே வேண்டாம். மனசுல சந்தோஷம் இருந்தாலே அழகு தானாவே வந்துரும்டி. ஓஹோ, உனக்கு அப்படி ஒரு நினைப்பு இருக்கா? ஏ சத்யா, கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த லைஃபுக்கும் கல்யாணத்துக்கு பின்னாடி இருக்கிற லைஃபுக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? ம் தெரியுது. அப்படியா? ம் அப்படிதான். கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாலியா சுதந்திரமா இருந்தேன். என்ன கேள்வி கேட்க ஆளே கிடையாது. நல்லதோ கெட்டதோ எல்லாமே நானே முடிவு பண்ணிப்பேன். ஆனா இப்போ அப்படி இல்ல. எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் என் வீட்டுக்கார்கிட்ட மட்டும் கேட்டா போதாது. என் மாமனார் மாமியார் கிட்ட கேட்டு அவங்க சொல்றபடிதான் நான் நடந்துக்கணும். தப்பி தவறி யாரும் காதலிக்கவே கூடாது. அப்படியே காதலிச்சாலும் 2 ஃபேமிலிலையும் பேரண்ட்ஸ் சம்மதிச்சாதான் மேரேஜே பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நான் இப்ப அனுபவிச்சிட்டு இருக்க வேதனையதான் காதல் கல்யாணம் பண்ணிக்கிற பெண்களும் அனுபவிப்பாங்க. என்னடி சொல்ற? என் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கதை தான் நான் சொல்றேன். அப்படி என்ன உனக்கு வேதனை? உன் மேரேஜ் தான் 2 ஃபேமிலியும் ஒத்துக்கிட்டாங்கல்ல, அப்புறம் என்னடி கஷ்டம்? 2 ஃபேமிலியும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா என் அப்பாவும் மாமனாரும் ஜென்ம எதிரிங்க. என்ன மருமகளா ஏத்துக்கிட்ட என் மாமனாரு என் அப்பாவையும் என் குடும்பத்தையும் ஏத்துக்கல. என் வீட்டுல நான் யார்கிட்டயாவது பேசுறது தெரிஞ்சா அன்னைக்கே நான் வாழ வெட்டியா என் வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ வேண்டியனா என்னோட அம்மா அப்பா பாட்டி தங்கச்சின்னு அத்தனை உறவையும் பார்க்காம பேசாம ஊமையா அழுதுகிட்டு மத்தவங்க கண்ணுக்கு மட்டும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றதை விட நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றதுதான் உண்மை. ஏண்டி தப்பெல்லாம் உன் மேல வச்சுக்கிட்டு மாமனார் மேல குறை சொல்ற? ஏய், நான் என்னடி தப்பு பண்ண? நீ என்னடி தப்பு பண்ணல? உன் புருஷ சக்தி அவங்க அம்மா அப்பா கூட சந்தோஷமா இருக்கான், நீ உன் அப்பா அம்மா கிட்ட பேசக்கூடாதா? இது என்னடி நியாயம்? ஆம்பளைக்கு ஒரு நியாயம், பொம்பளைக்கு ஒரு நியாயமா? நீ பேசுறது ஒன்றும் சரியில்லடி. உன் புருஷனை உனக்கு கைக்குள்ள போட்டுக்க தெரியல. உன் புருஷனை மடக்கி உன் வீட்டுக்கு கூட்டு போயிட்டா உன் மாமனாரால என்னடி பண்ண முடியும்? வயசானவங்க ஓரமா உட்காந்து டிவி பார்க்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு ஏன் இப்படி பண்றாங்க? இங்க பாருங்கடி, என்ன பொறுத்த வரைக்கும் என் புருஷ வீடுதான் சொந்த வீடு. என்னடி சத்யா, உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணும் ஆகல. எனக்கு என் மாமனார் தான் தெய்வம். இப்ப வரைக்கும் நல்லதானடி பேசிட்டு இருந்த, திடீர்னு உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் ஆகல. எந்த பொண்ணுக்கு பிறந்த வீட்டு கௌரவத்தை விட புகுந்த வீட்டு கௌரவம் தான் ரொம்ப முக்கியம். உன்ன மாதிரி பைத்தியக்காரி இருக்கிற வரைக்கும் உன் மாமனார் மாதிரி ஆளுங்க இருக்கதான் செய்வாங்க. ஏய், இறங்கு. நல்ல படி உழக்க ஒன்னா சேர்ந்து பெட்ல உட்காந்துக்கிட்டு என்ன வாயால வார்த்தையை அளந்துகிட்டு இருக்கீங்களா? ஆமா, என்ன நீங்க 2 பேரும் சேர்ந்து என் மருமகிட்ட பேச வந்தீங்களா இல்ல குடும்பத்தை பிரிக்க வந்தீங்களா? ஏமா, எதுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பழக்க வச்சிருக்க நீ? ஏய், என்ன முடிக்கிறீங்க? போங்க வெளியே, போங்க வெளியே. மோகனைகளை பாரு. ஏய், நீ என்ன அவங்க 2 பேருக்கு சூட டீ வேற கொண்டு வந்து கொடுக்குறியா? இன்னொரு தடவை அவங்க 2 பேரும் எங்க பார்த்தா உன்னை தொலைச்சு போடுவேன். எங்க அந்த பழனி? அவங்க 2 பேரும் கழுத்து முடிய வெளியே தொலைச்சு சொல்றேன். நீ எப்படிமா உன் மாமனார் வந்தது தெரிஞ்சுக்கிட்ட? மன்னிச்சிருங்க அத்தை, கண்ணாடியில அவரை பார்த்தேன். அதான் பகல்ல பார்த்து பேசு, ராத்திரியில எதுவுமே பேசாதன்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 4 பக்கமும் பார்த்து தான் பேசணும். ஆனா ஒண்ணுமா, என் வீட்டுக்காருக்கு எதிர்மாறா பேசுறேன்னு தெரிஞ்சது உன் பாடு திண்டாட்டம் தான். பார்த்து நடந்துக்கமா. சரிங்க அத்தை.
இன்னைக்கு கட்டிட வேண்டியதுதான் தாலிய. டேய் டேய் மெதுவாடா, என் உசுரை தூக்கிட்டு வந்திருக்கீங்கடா. மெதுவாடா மெதுவா. வள்ளி, நான் சொன்னதை செய்வேன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கல, நீ நம்பல. இப்ப பாத்தியா, உன்னை என் பொஞ்சாதி அடைய உன்னைய இங்க தூக்கிட்டு வந்த பாத்தியா? உனக்கு ஒரு தாலிய கட்டி இங்கேயே என் பொஞ்சாதி ஆக்கிட்டா நீ என் கூட வாழ்ந்துதானே ஆகணும். டேய், கோணியில கட்டியிருக்க கயிறா ஒரு. சரிங்க சிங்கம். பாத்துடா, மெதுவா விடுறா. வலி, நீ முழிச்சுக்கிட்டு இருந்தா என்னை தாலி கட்ட விட மாட்ட. இப்ப மயக்கத்திலே உனக்கு தாலியை கட்டுறேன் பாரு. மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராபி சுபகே த்வம் ஜீவ சரதாம். வலி, ஏ புள்ள வள்ளி, எந்திரி புள்ள. என்னடா இது? மாமா, தாலி கட்டிட்டீங்களா? ஏய், நீ எங்க? நானா மாமா? பள்ளி, நீ செஞ்ச கூழு தேவாமிர்தமா இருக்கும். இன்னைக்கு நான் பசியா இருக்கிறேன். குடிச்சிட்டு இருக்கா, மயங்கி விழுந்துருவா, அப்புறம் தூக்கிடலாம். சரியா? ஏய், மூஞ்ச பார்த்தா உங்களுக்கு அடையாளம் தெரியாதா? மூஞ்ச சரியா பார்க்கல சிங்கம். என்னடா சொல்றீங்க? நீங்க அடையாளம் கட்டினப்ப அந்த பிள்ளையோட முதுகு தான் நாங்க பார்த்தோம். சரி, அந்த பிள்ளை தானே மண்பானையில இருக்கிற கூழை குடிக்க போகுதுன்னு. ஏய், ஏண்டா ஒரு கேள்வி, அந்த கூழை குடிச்சு மயங்கி விழுந்து கிடந்தா அதை தூக்கிட்டு வந்துருவியாடா? சிங்கம், நீ சொல்றத பார்த்தா வள்ளிய கட்டி தூக்கிட்டு வராம வேற யாரோ கட்டி தூக்கிட்டு வந்த மாதிரி பேசுற. ஓடா, ஒரு குயில கட்டி தூக்கிட்டு வாடானா ஒரு குரங்க கட்டி தூக்கிட்டு வந்திருக்க. என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியடா. என்ன மாமா, என்ன போய் குரங்குன்ற? நான் எவ்வளவு அழகா இருக்கேன். இப்ப நான் உன் பொஞ்சாதி. ஏய், பொஞ்சாதிய போட்டன்னா யாருக்குடி பொஞ்சாதி? நீ எனக்கு பொஞ்சாதியா? ஆமா மாமா, நான் தான் உன் பொஞ்சாதி. இதோ பாரு, நீ கட்டின தாலி என் கழுத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிறத. இந்த தாலி உன் கழுத்துல இருந்தா தானடி நீ என் பொஞ்சாதின்னு சொல்லுவ. இதை அறுத்துட்டா? வேணாம் மாமா, கட்டின தாலி அறுத்துட்டா அதை கட்டினவன் செத்ததா அர்த்தம். அந்த கதையை நம்புறவன் நான் இல்லடி. அந்த கழுத்துல இருக்கத அறுக்கறடி. வேணாம் மாமா, விட்டு மாமா. வேணாம் மாமா, வேணாம் மாமா, வேணாம் மாமா, விட்டு மாமா. நான் தாலி அறுக்காம விட மாட்டேடி உன்னை. ஆர்கோடா,
நீ நீலி கழுத்துல இருக்கிற தாலி அறுத்த உன் உடம்புல உசுறு இருக்காது. என்ன மிரட்டி பாக்குறியா? மிரட்டல, நடக்க போறதுதான் என் மாமா சொன்னாரு. என்ன புள்ள எகத்தாளமா உனக்கு? சந்தோஷம், நீ நீலி கழுத்துல தாலி கட்டினதுக்காக. மாமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் சம்மதத்தோட தான் நீ என் கழுத்துல தாலி கட்டினேன்னு நம்ம சாதி சாணத்துக்கிட்ட நான் சொன்னேன்னா நீ தப்பிச்ச. நீ கட்டின தாலிய அறுக்க நீ முயற்சி பண்ண, என்ன ஆளை வச்சு கடத்தி கூட்டிக்கிட்டு வந்து வலுக்கட்டாயமா தான் நீ என் கழுத்துல தாலி கட்டினேன்னு நம்ம ஆளுங்க கிட்ட நான் அழுது புலம்புனேன்னு வச்சுக்க, உனக்கு சவுக்கால 100 கசாடி கிடைக்கும். சம்மதமா? நெருப்புல பழுக்க காய்ச்சின கம்பிய வச்சு உன் உடம்பெல்லாம் 10 இடத்துல சூடு வைப்பாங்க. அப்புறம் உன்னை நம்ம சாதி சாணத்துல இருந்து விலக்கி வச்சிருவாங்க. நம்ம சாதி சாண கூட்டத்துல ஆயுசுக்கும் உன்னால சேர முடியாது மாமா. வள்ளிய நான் அடையணும்னா நான் நம்ம சாதி சாணத்து கூட தான் இருக்கணும்.